மத்திய கிழக்கு போர் விவகாரத்தில் அமெரிக்காவிற்கு ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக ஜெர்மனி அதிபர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் விடுத்துள்ள அதிரடி விமர்சனம் உலக நாடுகளை உலுக்கியுள்ளது. அமெரிக்காவின் மிக நெருங்கிய நட்பு நாடான ஜெர்மனியே ஈரான் நாடானது அமெரிக்காவை உலக அரங்கில் அசிங்கப்படுத்தி வருகிறது என்று வெளிப்படையாக பேசியிருப்பது வெள்ளை மாளிகையை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஒருபுறம் அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானை வீழ்த்திவிட்டதாக ஒழுங்கினாலும், மறுபுறம் ஈரானிய தலைவர்கள் அமெரிக்க அதிகாரிகளை பேச்சுவார்த்தைக்காக பாகிஸ்தான் வரை வரவழைத்து இறுதியில் எவ்வித முடிவும் எடுக்காமல் வெறும் கையுடன் திருப்பி அனுப்புவது அமெரிக்காவிற்கு இழைக்கப்படும் மிகப்பெரிய அவமானம் என்று அவர் சாடியுள்ளார். இந்த ஈரான் போரை அமெரிக்கா எப்படி முடிவுக்கு கொண்டு வரப்போகிறது என்ற ஒரு தெளிவான திட்டமும் ட்ரம்ப் அரசிடம் இல்லை என்பதே ஜெர்மனி அதிபரின் பிரதான குற்றச்சாட்டாக உள்ளது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதலை தொடங்கிய போது தனது நட்பு நாடான ஐரோப்பிய ஒன்றியத்தையோ அல்லது நேட்டோ நாடுகளையோ ஆலோசிக்கவில்லை என்பதை அவர் மீண்டும் நினைவுபடுத்தியுள்ளார். ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தான் போர்களைப் போலவே இந்த போரும் ஒரு முடிவுற்ற பாதையை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும், இது ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையும் குறிப்பாக ஐரோப்பாவின் எரிசக்தி பாதுகாப்பையும் சீர்குலைத்து வருவதாக அவர் கவலை தெரிவித்துள்ளார். மிக முக்கியமாக உலக நாடுகளின் உயிர் நாடியான ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் ஈரான் ரகசியமாக பல இடங்களில் கடல்வழி கண்ணிவெடிகளை வைத்துள்ளதாக அதிர்ச்சி தகவலை ஜெர்மனி உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த பாதையை திறக்க அமெரிக்கா தனது நட்பு நாடுகளுக்கு அழுத்தம் கொடுத்து வரும் வேளையில் ஜெர்மனி தனது அதிநவீன கண்ணிவெடி அகற்றும் போர்க்கப்பலை அனுப்ப தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளது. ஒருபுறம் பாகிஸ்தான் மற்றும் ஓமன் நாடுகள் அமைதிக்கு தூது சென்றாலும், ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் இப்போது ரஷ்யாவுடன் கைகோர்க்க மாஸ்கோவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளது நிலைமையை இன்னும் சிக்கலாக்கியுள்ளது. அமெரிக்காவிற்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையே உக்ரைன் விவகாரத்திலேயே ஏற்கனவே விரிசல் நிலவி வரும் நிலையில் இப்போது ஈரான் போர் அந்த விரிசலை இன்னும் அதிகப்படுத்தியுள்ளது. ஈரானியர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதில் மட்டுமல்ல, பேச்சுவார்த்தையை நடத்தாமல் இழுத்தடிப்பதிலும் கில்லாடிகள் என்று ஜெர்மனி அதிபர் குறிப்பிட்டிருப்பது அமெரிக்காவின் ராஜதந்திர தோல்வியையே காட்டுகிறது. ட்ரம்ப் எடுத்து வரும் குண்டுவீச்சு மிரட்டல்களுக்கு மத்தியில் ஐரோப்பாவின் இந்த திடீர் எதிர்ப்பு சர்வதேச அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிகார மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.